இருந்து அதன் மூலியமாக மக்களுக்கு சேவை செய்து பல எனக்கு தெரிஞ்சு சரத்தெல்லாம் பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 15-20 ஆண்டுகளுக்கு மேல தலைவர் தளபதியினுடைய பாசறையில் இன்னைக்கு இருக்கிறாப்புல. அதே போல அத்தனை மக்களுக்கும் இந்த தொகுதியில இந்த பகுதியில இந்த மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஓடி ஓடி உழைக்கக்கூடிய நபர்கள்ல இங்க இருக்கக்கூடிய சரத்தினுடைய கூட இருக்கக்கூடிய அத்தனை தம்பிமார்களும் கடைசியில இருந்தாலும் சரி அவர்களும் ஓடி ஓடி உழைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ தான் வருவதற்கு முன்னாடியே 30 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திய ஒரு தலைவன்னா 25 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்த தலைவனாக நடிகனாக இருக்கும்போது தான் சம்பாதித்த சொந்த பணத்திலே எங்கேயும் ஊழல் பண்ணல, யாரையும் ஏமாத்தல, ரோட்ல போகும்போது யார் தாலியும் அறுத்து இந்த திமுக கார மாதிரி சம்பாதிக்கல. ஏனால் ஒரு கிருஷ்ணகிரியில ஒரு நகராட்சியினுடைய சேர்மன் ஒரு சகோதரி அவர்கள் பெண்மணியாக இருந்தாலும் நகை திருட்டுல ஈடுபட்டுக்கிட்டு தான் அந்த சேர்மனா இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில தான் உழைக்கக்கூடிய காசுல இருக்கக்கூடிய சாதாரண ஏழைகளுக்கும் இன்னைக்கு வாழ்வாதாரம் எப்படின்னு யோசிச்சு இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுக்கும் தான் நம்ம உதவி செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தை இதே போன்ற தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் விதைச்சிருக்கிறார்னா அந்த மனிதாபிமானம் தான் இன்னைக்கு அவரை உச்சத்துல உயர்த்தி வச்சிருக்குது. இதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல ஒன்றியமும் இன்னைக்கு பயப்படுவதற்கான ஒரு காரணம் இருக்குதுன்னா அதுதான் தலைவர் தளபதியினுடைய இன்னைக்கு ஒரு வாக்கா இருக்குது, அதுதான் அவருடைய செயலா இருக்குது. இதுதான் ஒவ்வொரு வீட்லயும் இன்னைக்கு விஜய் இருக்க இந்த ஊதிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, என்னுடைய தம்பிங்க அங்க உட்கார்ந்து தலைவர் தளபதியினுடைய தம்பிகளா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதும் இன்னைக்கு விசில் சத்தத்தை 234 தொகுதிகளிலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அவனாதான் இருக்கிறான். ஒவ்வொரு வீட்லயும் விஜயாவும் இருக்கிறனால உங்களை பார்த்துதான் பாத்தீங்களா, இதுதான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய வைப்பு. எந்த அரசியல் கட்சி இன்னைக்கு 1000 ரூபாய் இல்லாம சாப்பாடு சாராயம் இல்லாம ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனால் பேனரையும் கொடியும் மட்டுமே என்னுடைய தலைவனுடைய முகத்தை பார்த்து ஒரு கூட்டம் கூடும்னா அதுதான் தமிழக கட்சி கழகத்தினுடைய வரலாறா இருக்குது. இதுதான் இப்பேற்பட்ட வரலாறுக்கு சொந்தக்காரன் தான் தலைவர் தளபதியாக இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறார். இதை பார்த்துதான் இன்னைக்கு பயம். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சின்ன குழந்தை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் பாக்குறேன், திமுக கொடியோட வராங்க. அந்த குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல, நாங்கெல்லாம் டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவோன்னு கொடியை எடுத்துட்டு வந்த அந்த 5 தாய்மார்களும் எப்ப நாங்க உங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டோம்பான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அப்படி வாசல்லையே நின்று டிவிக்கேன்னு சொன்ன கதவை தட்டினா நாங்க தாவேக்கால இருந்து வந்திருக்கோம்னா அம்மா கதவை தரமா விஜயங்கள் கட்சியில இருந்து வந்திருக்கிறாங்கன்ற இப்பேற்பட்ட ஒரு மரியாதையான அரசியலை கத்துக் கொடுத்திருப்பதுதான் தலைவர் தளபதியாக நிற்கிறாரு. ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மக்களுடைய மனநிலையும் இன்னைக்கு ஒருத்தர் கட்டி ஆண்டுகிட்டு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாருன்னா அந்த உச்சத்தில் இருக்கக்கூடியவர் தான் அதற்கு சொந்தக்காரர். அப்பேற்பட்டவர் தான் இன்னைக்கு உங்களை இறக்கி விட்டுருக்கிறார். எந்த அரசியல்வாதியாவது இது நாள் வரைக்கும் இங்க உட்கார்ந்துருக்கல என் அருமை சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய நெஞ்சத்துல கை வச்சு சொல்லுங்க, லோக்கல்லையே இருப்பாரு. எத்தனையோ அரசியல் கட்சி திமுக அண்ணா திமுக யாராக இருக்கட்டும், இது வரைக்கும் வாக்கு கேட்டு வந்தவன உங்க வீட்டுக்குள்ள விட்டுருப்பீங்களா? ஆனால் வாக்கு கேட்டு ரோட்ல போற விஜய் தம்பியினுடைய அத்தனை பேரையும் கூப்பிட்டு தண்ணி கொடுக்காம நீங்க விட்டுருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இதைதான் தலைவர் தளபதி அவர்கள் சொல்றார். ஒவ்வொரு இடத்திலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 234 தொகுதிகளிலும் நான் தான் வேட்பாளர்னு சொல்லக்கூடிய ஒரே தைரியம் படைத்த ஒரே தலைவனாக தலைவர் தளபதி மட்டும் தான் நிற்கிறார். மு.க. ஸ்டாலின் சொல்வாரா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எடப்பாடி சொல்வாரா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏனால் வாக்கு வங்கிகள் உங்ககிட்ட இல்ல, மக்களுடைய செல்வாக்கு உங்கள்கிட்ட இல்ல. வருவதற்கு முன்னாடியே கதறவிட்ட ஒரே தமிழ் மகன் தலைவர் தளபதி மட்டும்தான். அத்தனை இதயங்களுக்கும் கொள்ளையடித்து இன்னைக்கு நிற்கிறார்னா அதுதான் தலைவர். அதற்காக பல கட்டத்துல ஒவ்வொன்னா இறக்குறான். இதை வச்சு அடிப்போம். இப்போ ஒரு பைத்தியம் சூலின்னு ஒரு பைத்தியம் ஒண்ணு தெரியுது. அந்த பைத்தியத்துக்கு உடனே அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க, நீங்க நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன், நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்னுடைய சென்னை மெரினால நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நான். அந்த பொண்ணை நான் எங்கேயும் பார்த்தது கூட இல்லை. எத்தனையோ லட்சக்கணக்கு 15-20 லட்சத்துக்கு மேற்பட்ட கூட்டங்கள் அங்க கூடிய போதும் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டை யாரும் சொந்தம் கொண்டாடல. எனக்கு ஜல்லிக்கட்டு ஜலீல்னு உளவுத்துறை பதிவு செய்த ரெக்கார்டு
நான் ஒரு இஸ்லாமியன். எல்லா இஸ்லாமியர்களும் போராட்ட களத்தில் நிற்கும் போது அவர்களுக்கு தனியா ஒரு ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கு மாத்திடுவாங்க. அந்த சகோதரர்களை தான் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணும். ஆனால் இந்த தேசத்திற்கான ஒரு தமிழ் மகனாக ஒரு குறிப்பீடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னா அது ஜலீலுக்காக மட்டும்தான் கமிஷனர் ஆபீஸ்ல இருக்குது. அதுதான் இந்த மக்களையும் மண்ணையும் நான் நேசித்ததற்கான காரணம். தொடர்ச்சியாக எல்லா சமுதாய மக்களுக்காகவும் சரி, இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காகவும் பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம், நடத்தி இருக்கிறோம். அப்பேற்பட்ட காலகட்டத்தில் இதற்கான ஒரு சரியான தலைவன் ஒருத்தன் வருவான்னா இஸ்லாமிய